வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு கிச்சன் கிச்சனுடைய சைஸ் 16க்கு 11 வரக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு கிச்சனை நாம் பார்க்குறோம். இந்த டோருடைய திக்னஸ் 22 mm வரும். இந்த கிறிஸ்டல் அக்கர்லிக், அதாவது இம்போர்ட்டட் கிறிஸ்டல் அக்கர்லிக்கில் வரக்கூடிய ப்ரௌன் கலர் டோரை இதில் நாம் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த ஷட்டர் ரொம்பவே கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற கிரானைட் கவுண்டர் டாப் நேச்சுரல் கேலக்ஸியை பார்க்கலாம். அதில் உள்ள ரிஃப்ளெக்ஷனையும் நீங்கள் பாருங்கள். ரொம்பவே கேலக்ஸியினுடைய முழு வியூவையும் நாம் இதில் பார்க்கலாம். இதில் இந்த கிச்சனில் நாம் ஒரு 90 சென்டிமீட்டரில் உள்ள கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு சிம்னி. இந்த சிம்னி BLDC மோட்டார் இதில் வருது. 9 ஸ்பீடு கண்ட்ரோலில் வரக்கூடிய மோட்டார் இதில் அப்ளை ஆகிருக்கு. இந்த மோட்டாருக்கு 7 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ரொம்ப சவுண்டு குறைவாக இருக்கும். இதில் வரக்கூடிய ஹாபு பார்த்திங்கன்னா 4 பர்னர் ஹாபு வருது. இந்த 4 பர்னர் ஹாபுக்கு கீழே 3 ட்ராவர் கொடுத்துருக்கோம். கட்லரி ட்ரைக்கு ஒரு ட்ராவரும், அதுக்கு கீழே சின்ன சின்ன குட்டி கப்பன் சாசர் அடுக்கிறது மாதிரி ஒரு ட்ராவரும், அதுக்கும் கீழே பெரிய ட்ராவர் கொடுத்துருக்கோம். ஒரு மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி ட்ராவரையோ புல்லோட்டோ எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுவும் நாம் ட்ராவர் மெத்தடில் கொடுத்துருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெயிட்டும் நிறையவே நம்ம இதில் வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு டேண்டத்துலேயும் நாம் பிளேட் அரேஞ்ச் பண்ணணுமா, கப்பன் சாசர் அரேஞ்ச் பண்ணணுமா, குக்கர் அரேஞ்ச் பண்ணணுமா, இப்படி எது வேணாலும் நம்மளுடைய தேவைக்கு நாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் லெஃப்ட் சைடு வரக்கூடிய ஒரு கார்னர் யூனிட்டை பார்க்குறோம். இந்த கார்னர் யூனிட்டில் வுட்டன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. இந்த விக்கர் பாஸ்கெட்டில் 3 விக்கர் பாஸ்கெட் கொடுத்துருக்குறோம். டைனிங்லேருந்து பார்த்தாலும் இந்த கிச்சனுடைய முழு வியூவும் தெரிகிற மாதிரி இது ஒரு ஸ்டுடியோ மாடல் கிச்சன். டைனிங்லேருந்து பார்த்தா இந்த வியூ ரொம்பவே நல்லா தெரியும். டைனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டு, கப்பன் சாசஸ், இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாமே நாம் இந்த கிராக்கரி யூனிட்டில் நாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிராக்கரி யூனிட்டோட கிளாஸ் ஷட்டர் நமக்கு தேவையான மாதிரி கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்ரி யூனிட்டு, லாங் பேண்ட்ரி யூனிட்டு, டோட்டலாக இதில் 12 பேஸ்கெட் வருது. இந்த 12 பேஸ்கெட்லேயும் அப் டு 75-100 kg வரைக்கும் கிராசரி ஐட்டம்ஸ் நாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2 வால் யூனிட்டை நம்ம பார்க்குறோம். சிம்னிக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வரக்கூடிய வால் யூனிட் பார்க்குறோம். 2 சைடுமே 2 ஸ்பைஸ் ரேக்கு கொடுத்துருக்கோம். சிங்கிள் லைனர் ஸ்பைஸ் ரேக்கு. குக் பண்ணும்போது நமக்கு இம்மிடியேட்டாக தேவையான எல்லா திங்ஸுமே இந்த வால் யூனிட்டில் வச்சுக்கலாம். இது ஒரு ஃப்ளாப் அப்லிஃப்ட்டு. இதுவும் குக் பண்ணும்போது இந்த ஃப்ளாப் அப்லிஃப்ட்டை ஈஸியாக அசஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளாப் அப்லிஃப்ட் கொடுத்துருக்கோம். டோராக இருக்கிறத விட இந்த மாதிரி அப்லிஃப்ட் கொடுக்கும்போது யூசேஜ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாபுக்கு ரைட் சைடு வரக்கூடிய ஒரு கார்னரும் உள்ள வுட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். இந்த வுட்டன் ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிளாக இருக்கும். இந்த கஸ்டமைஸ்டு கிச்சனில் நிறைய ட்ராவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபுல் வியூவுமே ட்ராவர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபுல் வியூவுமே நமக்கு தெரியும். இந்த சிங்கு பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டு டபுள் பவுல் சிங்கும் ஒரு ஃப்ளெக்சிபிளான புல் அவுட் டேப்பும் கொடுத்துருக்கோம். இந்த சிங்குக்கு பக்கத்தில் இது அண்டர் சிங் ஆர்ஓவில் வரக்கூடிய வாட்டரை மேலே கொண்டு வரக்கூடிய டேப்பும், சிங்குக்கு அண்டர் சிங் ஆர்ஓ கொடுத்துருக்கோம். பாருங்கள், உள்ளே ஒரு டஸ்ட்பின்னும் இருக்குது.
சிங்குக்கு பக்கத்தில் நாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு கொடுத்துருக்கோம். இதில் இப்போது டிஷ்வாஷர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. டிஷ்வாஷரை பொறுத்தளவில் நம்மளுடைய வேலையை ரொம்பவே ஈஸி பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த டிஷ்வாஷர். அடுத்தாப்பில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இதுவும் உட்டன் ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃப் எல்லாமே நாம் ஒரு ஷெல்ஃப் வேணுமா 2 ஷெல்ஃப் வேணுமாங்கிறத நம்மளுடைய தேவைக்கு தக்கன நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வால் யூனிட் பாருங்கள், கீழே என்ன மாதிரி ஸ்டோரேஜோ அதே மாதிரி மேலேயும் வால் யூனிட்லேயும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் யூனிட்டுக்கு மேலே நாம் ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். ரோலிங் ஷட்டருக்கு உள்ளாடி மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரிப்பட்ட எல்லா திங்ஸுமே நாம் உள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். உள்ளே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்போம். உள்ளே இருந்து அப்படியே வெளியே எடுத்து மிக்ஸி, கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ரோலிங் ஷட்டரோட யூசேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரோலிங் ஷட்டருக்கு ரைட் சைடு வந்து ஓவன் வைக்கிறதுக்காக வேண்டி ஓவன், மைக்ரோ ஓவன், ஓடிஜி இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற யூனிட்டு. இந்த யூனிட்டில் இப்போதைக்கு ஓவன் செட் பண்ணாததுனால ஸ்டோரேஜாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு கீழே கட்லரி ட்ரே வைக்கிறதுக்கும் ஓவனுக்கு குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கிச்சன் பண்ணுறதுக்கும் பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜு ஃப்யூச்சரில் வைக்கிறதுக்கும் நாம் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மாடுலர் கிச்சன், ஃபுல்லி மாடுலர் கிச்சன் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருந்து கிச்சன் ரெனிவேஷன் ஒர்க்குனாலும் புது வீடாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும், என்னென்ன டைல்ஸ் ஒட்டணும், என்னென்ன கவுண்டர் டாப்பு போடணும், என்ன கலர் நீங்கள் தீமில் உங்களோட மைண்டில் இருக்குதோ எல்லாத்தையுமே உங்கள் கண்முன்னை கொண்டு வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்து கிச்சன் முடிஞ்சு டெமோவும் கொடுக்குறது வரைக்கும் ஈஸ்டர்ன் மாடுலர் கிச்சன் உங்கள் கூடால இருக்கும். தேங்க்யூ.